ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா யூனியன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்றது தான். இப்போ அட் ப்ரெசென்ட்ல பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் மேம் வந்து எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா பட்ஜெட் வந்து தாக்கல் பண்றாங்க இல்லையா, இதுதான் இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஆர்டிகல் 112 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு. இதை பிரசிடென்ட் தான் பாத்தீங்கன்னா தாக்கல் செய்யணும், பார்லிமெண்ட் 2 ஹவுஸ் முன்னாடியுமே பிரசிடென்ட் தான் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ பிரசிடென்ட் தான் தாக்கல் செய்யணும் அப்படின்னா எப்படி நிர்மலா சீதாராமன் மேம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து எப்படி வந்து தாக்கல் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன் பிஹால்ஃப் ஆஃப் பிரசிடென்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்க. ஆக மொத்தம் பிரசிடென்ட் தான் தாக்கல் பண்றாரு. எப்படின்னா பினான்ஸ் மினிஸ்டர் மூலியமா பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்க அப்படின்னு இப்போ நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ஆர்டிகல் 112 என்ன சொல்லுது அப்படின்னா வருஷம் பிரசிடென்ட் வந்து கட்டாயமா நம்ம இந்தியன் ஸ்டேட் வந்து ஒரு என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுது, என்ன ரிசிப்ட் இருக்கு அப்படிங்கறது, எக்ஸ்பெண்டிச்சர் ரிசிப்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது வந்து வருஷம் தாக்கல் பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து என்னென்ன செலவுகள் ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து பிரசிடென்ட் வந்து முன்கூட்டியே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே, இந்த ஆர்டிகல் வேற என்னென்ன சொல்லுதுன்னா கன்சாலிடேட் ஃபண்ட் மூலியமா நமக்கு எப்படி வந்து அமௌண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லி 2 வகையா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கு. ஒன்னு சார்ஜ்டு அப்பான் கன்சாலிடேட் ஃபண்ட், ரெண்டாவது மேடு ஃப்ரம் கன்சாலிடேட் ஃபண்ட். மறுபடியும் சொல்றேன், சார்ஜ்டு அப்பான் கன்சாலிடேட் ஃபண்ட் அது ஒரு சைடு, எக்ஸ்பெண்டிச்சர் மேடு ஃப்ரம் கன்சாலிடேட் ஃபண்ட் சொல்லி இன்னொன்னு. சார்ஜ்டு அப்பான் கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னா ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன்ல இந்தந்த விஷயத்துக்காக நாம வந்து ஃபண்டை வந்து கொடுத்தே தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வச்சிருப்பாங்க. இது என்னதான் ஆனாலும் சரி இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுட்டு தான் மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்ல வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ கன்சாலிடேட் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 266 கிளாஸ் 1 கீழே அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஃபண்ட் எல்லாமே ரெவன்யூ கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரெவன்யூ கிரியேட் பண்றது எல்லாமே வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது தான். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வேரியஸ் சோர்சஸ் மூலியமா ரெவன்யூ வந்துட்டு இருக்கும் இல்லையா, டாக்ஸ் மூலியமா எக்ஸெட்ரா மூலியமா ஃபண்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபண்ட் எல்லாமே எங்க போய் செட்டில் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்சாலிடேட் ஃபண்ட்ல தான் போய் செட்டில் ஆகியிருக்கும். ஸோ இந்த கன்சாலிடேட் ஃபண்டை நம்ம எப்படி செலவு பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட் ஃபண்ட், எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட் ஃபண்ட், எக்ஸ்பெண்டிச்சர் மேடு ஃப்ரம் கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படிங்கிறது. அப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னா ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன்ல இந்த விஷயத்துக்காக பணத்தை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஃபார்முலேட்டடா வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட் ஃபண்ட். இந்த இடத்துல அதர் எக்ஸ்பெண்டிச்சர் மேடு ஃப்ரம் கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படிங்கும் போது ஒரு இதை தவிர்த்து இதெல்லாம் சொன்னதை தவிர்த்து வேற ஏதாவது நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தது அப்படின்னா இது அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து பேசி தீர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கீம் திடீர்னு போடுவாங்க, இல்ல ஆல்ரெடி இருந்த ஸ்கீமுக்கு வந்து பணம் பத்தாம போயிருக்கும், இல்ல சம்திங் ஏதாவது ஒரு டிசாஸ்டர் சம்திங் ஏதாவது நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வந்து பணம் கொடுக்கணும் அப்படிங்கும் போது இந்த விஷயத்துல இருந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது இந்த 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க. இப்போ சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட் ஃபண்டுக்கு ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஆர்டிகல் 112 சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பிரசிடென்ட்டுக்கு, அப்புறம் சேர்மேன் அண்ட் டெபுட்டி சேர்மேன், ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் த பார்லிமெண்ட், அப்புறம் டெப்ட் சார்ஜ் ஆஃப் இந்தியா, ஜட்ஜஸுக்கு தரக்கூடிய பென்ஷன் சேலரி, சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் தரக்கூடிய பென்ஷன் சேலரி, அப்புறம் கம்ப்ட்ரோலர் வந்து ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு தரக்கூடிய சேலரி, அப்புறம் ஜட்மெண்ட் டிகிரி அவார்டு இது மூலியமா அது பணம் தரணும் அப்படின்னா அது, அப்புறம் இதை தவிர்த்து வேற ஏதாவது கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலோ இல்ல பார்லிமெண்ட் வந்து லா மூலியமா கொண்டு வந்திருந்தாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு லாவே கிரியேட் பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட் ஃபண்ட். ஸோ நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்து மற்ற விஷயம்லாம் இருக்கும் இல்லைங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சில விஷயத்துக்கு ஃபண்ட் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ஃபாரின் நாட்டு கூட கான்ட்ராக்ட் என்ட்ரி பண்றது இந்த மாதிரி எக்ஸெட்ரா விஷயம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து அமௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அதர் எக்ஸ்பெண்டிச்சர் மேடு ஃப்ரம் கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை 2ஆ பிரிச்சு இதை முடிக்கிறாங்க.